கோகிலா, பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? காலில் உள்ள பெயின் குறைஞ்சிட்டு ஆனால் என் மனசில் உள்ள பெயின் குறையலங்க. ஏம்மா என்னாச்சு? பெத்த பிள்ளையே இப்படி நீ தள்ளி விடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவன் எங்கம்மா உன்னை தள்ளுனா? நீ தானம்மா பறந்து போய் வீழ விழுந்த. உனக்கு மனசுல என்ன பேர் பறவைன்னு நினைப்பா? தாயினா அப்படிதாங்க இருப்பா. ஒரு கோவத்தில் அடிப்பா வைப்பா. அதுக்காக அம்மா பறந்து வராங்களேன்னு பிடிக்கிறத விட்டுட்டு தள்ளி விடுவானா? இது என்னம்மா புது பொருளையா இருக்கு? அம்மா பறந்து வந்தா பிள்ளை பிடிக்கணுமா? நீ பண்ணதுதான் கோகிலா தப்பு. பாசமா அவனை கண்டிச்சது ஏன் தப்பா? ஏம்மா நீ பறந்து போய் அவன் மண்டையை உடைக்க பார்த்த. அவன் மேல விழுந்திருந்தா அவனுக்கு கழுத்து பெரிய பிராக்சர் ஆயிருக்கும். இதுக்கு உனக்கு காலோட போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. ஓஹோ, பொண்டாட்டிக்கு கால் போனாலும் பரவாயில்ல, மகனுக்கு கழுத்து போயிருக்க கூடாது அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? கோகிலா, நீ கால் வலியோட உன் பர்த்டே வந்து கேன்சல் ஆயிட்டுங்கிற டென்ஷன்ல இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு. அடுத்த வருஷம் பர்த்டேல பாத்துக்கிடுவோம். என் மனசே ஆற மாட்டேங்குங்க. பர்த்டேவை எவ்வளோ அழகா கொண்டாடணும்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு 1,00,000 கவுனை போட்டுட்டு பெரிய கிரீடெல்லாம் வச்சுட்டு அப்படியே வானத்துல இருந்து குதிச்ச ஏஞ்சல் மாதிரி வரணும்னு நினைச்சிருந்தேங்க. நல்ல வேளை இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டிய இல்லாம போயிட்டுப்பா. எல்லாத்துலயும் இந்த பையன் மண்ணள்ளி போட்டுட்டான். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க தெரியுமா? என்னாச்சு பர்த்டே, என்னாச்சு என்னாச்சு. நான் மாடியில இருந்து கீழே வரேன், நடக்கும்போது விழுந்துட்டேன்னு சொல்லிட்டேன். என் பையன் தள்ளி விட்டேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா? நீ சொல்ல வேண்டியதானே, நான் வந்து விஜயசாந்தி மாதிரி பறந்து என் பையனை அடிக்க போய் விழுந்தேன்னு. எப்படிதான் இந்த நேரத்துலயும் உங்களால காமெடியா பேச முடியுதோ? நான் எவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, உன் கூடயே 24 மணி நேரமும் இருக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் போட்டிருக்கேன். சரியா? அவங்க உன்னை எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. தைரியமா இரு. மாடிக்கு போக வேண்டாம், கீழே ஒரு ரூம்ல இருந்துக்கோ. விசால் எங்க? அவன் அன்னைக்கு நீ கீழே விழுந்தப்பமே ஓடிட்டான். சரி, எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வாரேன். அவனை கிளாஸ் ரூம்ல விடாதுங்க, அவனை படிக்கவே விடக்கூடாது. சரி. எக்ஸாம் வேற வருது, அவனை படிக்க விடக்கூடாதான். பெத்தவங்களே இப்படி பிள்ளைய பண்ணா அப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இவ பேச்ச கட்டலாம் இனிமே ஆடக்கூடாது. அவன் பாட்டுக்கு படிக்கட்டும். இவ பறந்து பறந்து அடிப்பா. புருஷனா இருக்கிற பாவத்துக்காக ரூம்குள்ள என்னைய பறந்து பறந்து அடிப்பா. நான் வாங்கிட்டு இருந்தேன். இவ பிச்சு பிச்சு என் மண்டையில முடி போயிட்டு அதுக்காக அந்த பையன் இப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பான். 1,00,000 கவுனை போட முடியாம ஆயிட்டேனே. சே, என்னாலதான் அம்மா விழுந்துட்டாங்க. பாவம் என்னாச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கவும் பயமா இருக்கு. என் மேல பயங்கர கோபத்துல இருப்பாங்க. மனசே சரியில்லை. இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணவே முடியல. என்னாச்சு? இந்த பையன் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மூலையிலேயே போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மகராஜத்தா, இந்த விசாலுக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவர் வேலையே பண்ணல. ஆமா, அவனுக்கு எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, சோகமா உட்கார்ந்துருக்கான். விசால், விஷால் என்னாச்சுப்பா? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல சார், எங்க அம்மாவுக்கு அடிபட்டுட்டு அதான் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப நீங்க உங்க அம்மாவே பாருங்க விசால். அடிபட்டதே என்னாலதான். உன்னாலயா? ஏன்பா என்னாச்சு? அவங்க என்ன பறந்து அடிக்க வந்தாங்க. நான் வேலைக்கு போன அவங்க கீழே விழுந்துட்டாங்க. மகராஜத்தா, மனசுனால பறக்க முடியுமா? அட சும்மா இருமா, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. விசால், உங்க அம்மா பறப்பாங்களா? இல்ல மேடம், அவங்க பறக்கல மாட்டாங்க. அவங்க ஏதோ கோவத்துல அப்படி துள்ளி குதிச்சு பறந்து வந்தாங்களா, பொட்டக்கடின்னு விழுந்துட்டாங்க. இதுல வான் தப்போ ஒன்றும் இல்லப்பா. உன் மேல விழ வந்ததை நீ தடுத்திருக்க, அவ்வளவுதான். இதுக்காக நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லை. போ, அம்மாவை போய் பாரு. ஆமா விசால் சார், எந்த தாயும் தப்பிலே தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா பறந்து பறந்து அடிப்பாங்க. கோவை சல்லாக்கு தங்கச்சியா இருப்பாங்களோ? சோ இங்க இரு விஷால், நீ சின்ன பையன். அவங்க வந்து உன்னுடைய அம்மா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க உன்னை அடிக்க வந்திருக்காங்க. அது உன்னோட பர்சனல், அதை நாங்க கேட்க விரும்பலப்பா. நீ அம்மாவை போய் பாரு. இல்லைன்னா அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாயிரும். உடம்பு சரியில்லாம இருந்தும் நம்ம பையன் நம்மளை பார்க்க வரலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு தெரியாது சார், போனேன்னா அவங்க ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துவாங்க. பரவாயில்ல விசால் சார், கத்துனாலும் பரவாயில்ல, உங்க அம்மா தானே. நீங்க பாத்துட்டு வந்தா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறமா அவங்களும் நினைப்பாங்க, சரி எப்படி நம்மள பார்க்க வந்தாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு 2 நாள் லீவ் போட்டுக்கோ. லீவ்லாம் வேண்டாம் சார், நான் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வந்துருந்தேன். சரி, கிளம்பு நீ. நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் இப்ப இப்படி ஆயிட்டாரு. இவன்லாம் ஒரு காலத்துல காலேஜே கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தான். கெட்டவனா இருக்கும்போது நல்லா இருக்கு வாழ்க்கை, நல்லவனா மாறும்போது அடி மேல அடி உழுது. என்ன வாழ்க்கையோ போங்க மகாராஜா தான், எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு என்ன மேடம் வாழ்க்கை மேல இவ்வளவு கடுப்பு வெறுப்பு? ஆமா, என்னத்த சொல்ல, எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரி வீடுன்னு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிசினஸ் ஐடியா கொடுத்ததே நீ தானே, இப்ப என்ன இப்படி பேசுத? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லல, சொல்றேன். ஒரே மாதிரி டெய்லி வாழ்க்கை போரா போயிட்டு இருக்கல, அதை சொல்லுதேன்.
மதுவுக்கு குழந்தைலாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வருவோம். சரி மகாராஜத்தா. சரி, இப்போ அவர் ஒழுங்காயிட்டாரா? ஆரியாபியா கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். எந்த சவுண்டு கிட்டாலும் ஐயோ மதுவுக்கு சவுண்டு கேட்டுரும், மதுவுக்கு சவுண்டு கேட்டுருன்னு உளறிக்கிட்டு இருக்கான். டெலிவரி ஆயிட்டுனா சரியாயிரும். பரவாயில்லையே, ஆரியாத்தா எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் இருப்பாங்களான்னு. ஆமா ஆமா. சரி வாங்க, நம்ம போய் வேலையை பார்ப்போம். நாளைக்கு ஒரு 500 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வெளியே அனுப்பி ஆகணும். நிறைய வேலை கிடக்கு. இந்த விஷால் சார் வேற போயிட்டாங்க. வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். அந்த வார ஏ வாங்க, எல்லாரும் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் கொடியேற்றதுக்கு கூப்பிட்டார்ல, நம்ம போகலன்னா ஏசுவார். ஆமாம், அந்த போக வேண்டியதான். வாங்க சீக்கிரம் போய் கொடியேற்றிட்டு சாக்லேட்டை வாங்கி தம்போம். ஆமா, ஏன்ட்ட தான் நான் நேற்று சொல்லி விட்டாரு. உங்களெல்லாம் அடிச்சு பத்தி இழுத்துட்டு போகணும், இல்லைன்னா என்னைய திட்டுவாரு. உங்களை எப்படிக்கா திட்டுவாரு? நீங்க சம்மந்தக்காரல இருந்தாலும் என்ன இழிச்சக்கா நீங்க சொல்லலையான்னு ஏசுவாரு. வாங்க வாங்க போவோம் போவோம். ஜெய்கிந்து ஜெய்கிந்து ஜெய்கிந்து. என்னட்டி நெட்டவழி, உங்க மாமியார் வெறும் கம்பிக்கு சலுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொடி அங்கே இல்லைன்னு கூட தெரியலையாக்கும். அந்த அளவுக்கு கண்ணு போயிட்டு. சரி பாவம், ஏதோ வயசான காலத்துல ஏதோ பண்ணிட்டு போகுது, விடுங்கட்டி. ஜெய்கிந்து ஜெய்கிந்து. ஓ பாட்டியோ, என்னது ஜெய்கிந்து? கொடியே இல்லையாங்க. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? கொடி ஏத்த வரலையாக்கும்? கொடி ஏத்தியாச்சா? ஆமா, அங்க அழகு போல பறக்க கொடி. நான் அந்த சல்யூட் அடிச்சிட்டு வரேன். சரியா போச்சு. தலைவர் இன்னும் வரல, அங்கே கொடி ஆடுதான். கண்ணு போச்சா? கண்ணாடி மாற்றணுமா? என்னன்னே தெரியல. அன்னைக்கு கண்ணாடி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சரியாவே தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது. கண்ணாடி மாத்துங்க. ஆமா மாத்தணும். செல்லம்மாக்கா, அன்னைக்கு என் மாவா ஏதோ தெரியாம கல்ல கொண்டு அடிச்சிட்டா. எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க, மன்னிச்சிருங்க, மனசுல வச்சுக்கிடாதுங்க, உங்க பேத்தியா நினைச்சுக்கிடுங்க. பரவாயில்லம்மா, அதை நான் அன்னைக்கே மறந்துட்டேன். பாவம், அது சின்ன பிள்ளை, அவளை போய் தப்பா பேசியிருக்க கூடாது. அந்த கோவத்துல அந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டு. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தது எனக்கு தெரியாம? உன் புருஷன் முடியாம கூட ஓடிட்டானா? அதுதான் டெய்லி டெய்லி ஓடுதானே. நீ எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஐயோ, பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல, தலைவர் சாக்லேட் போடுவார்ல, அதுக்கு தான். சரி செல்லம்மாக்கா இருங்க, தலைவர் வந்து கொடியாத்தட்டும். சரி சரி. உன் பிள்ளைக்கு எதுவும் வரன் பைக்கியா? சரி, அவளை படிச்சுட்டு தானே இருக்காளுவோ. படிச்சு முடிச்சு ஒரு 2 வருஷம் வேலைக்கு போட்டோம். பிள்ளைகளுக்கு சொந்த காலில் நிக்கணும். அதுங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும். சும்மா படிச்சோம் கெட்டி கொடுத்தோன்னு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சாதான் இப்போ உள்ள காலத்துல குடும்பத்தை ஓட்ட முடியும். இல்லைன்னா எங்க வீட்டு மாதிரி பாபு மட்டும் சம்பாதிச்சு அவ பொண்டாட்டி ஊர் சுத்திக்கிட்டு இருக்காள்ல. பாவம், எங்க பாப்புக்கு ஒரு கை தூக்கி விட ஒரு ஆள் இல்லாம இருக்கான். அதான் கை தூக்கி விட நீங்க இருக்கீங்களா, அப்புறம் என்ன? இந்த என்ன நடந்தாலும் இப்படி இடக்கு மடக்கா பேசிக்கிட்டு வாயை வச்சே அது காலத்தை ஓட்டுது. என்ன செய்ய, அதுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்கும். சரி விடுங்க, அவ அப்படி விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டா. தலைவர் வந்தாச்சு, தலைவர் வந்தாச்சு. என்னம்மா எல்லாரும் வந்துட்டீங்க போல, நான் தான் லேட்டு போலையே. இல்ல தலைவரே, நாங்களாம் இப்பதான் வந்தோம். சரிம்மா, அப்ப கொடி ஏத்திருவோம்மா. ஆமாம்மா, சீக்கிரம் ஏத்துங்க. ஆம்பளை ஆட்கள் ஒருத்தர் கூட வரல போலையே. வழக்கம் போல பெண்கள் தான் இதுக்கும் வந்திருக்காங்க. எல்லா ஆம்பளையாலும் இன்னைக்கு லீவுன்னு தூங்கிட்டு கிடக்காங்க தலைவரே. அப்படி தூங்கக்கூடாதுலாமா, கொடியேற்றுறதுக்கு வரணும். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் கிடைக்கலன்னா நம்மலாம் இந்நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எவ்வளோ பேர் இதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவோ தலைவர்கள் நம்ம புக்கில் படிக்காமல் எத்தனையோ மனுஷங்க இதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட நாளை கொண்டாடுறதுக்கு வர வேண்டாமா? மன்னிச்சிருங்க தலைவரே, நீங்க அடுத்த முறை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருந்தோம். சரி சரி, வாங்க கொடியேற்றுவோம். ஐயோ உமா, என்னாச்சுமா அங்கே உட்காந்து பிச்சை எடுக்க? தலைவரே சும்மா இருங்க, பிச்சை ஒன்றும் எடுக்கலன்னு. நீங்க சாக்லேட் நிறைய வச்சிருப்பீங்கல்ல, மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போவதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். சரியா போச்சு போ. நான் ஐயோ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலும்னு பயந்துட்டேன் ஒரு நிமிஷத்துல. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போட்டிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தன் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த். 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 ஜெய்ஹிந்த்.
ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். தின்று விட்டு வீட்டுக்கு செல்லவும். 1 ரூபா சாக்லேட்டு தானே, அது என்ன இனிப்பு சாக்லேட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் தலைவரே, உங்களுக்கு இதை விட்ட வேற பாட்டே தெரியாதோ? எவ்வளவோ பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பாடலாம்ல. எவ்வளவோ பாடல்கள் இருக்குமா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு நல்ல தெரிஞ்ச பாட்டும் இதுதான். நான் அதான் படிச்ச மெத்தடுங்க. இதுல என்ன இருக்கு? பத்தியோட எது பாடினாலும் அது நல்ல பாட்டு தான். ஒன்றும் இல்லை தலைவரே, சினிமா பாட்டாலும் நல்ல கருத்துள்ள பாட்டு தான் நீங்கள் பாடியிருக்கீங்க. எல்லா வருஷமும் இதுதாம்மா நான் பாடுவேன். எனக்கு இதுதான் நல்ல தெரிஞ்ச பாட்டு பார்த்துக்கிடுங்க. சரி, இந்த பையன் இப்போ சாக்லேட் கொண்டு வருவோம், சாப்பிட்டு கிளம்புங்க. உமா, இப்படியே இருக்காதம்மா, வெயில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மண்டையே பிளந்துரும். அப்புறம் மயங்கி கேங்கி கிடக்க போற. சாக்லேட் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன். கொடுப்பாங்கம்மா, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓமா, ஏன் இப்படி பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி பண்ணத? ஓ, வேலையை பார்த்துட்டு போ. கேட்டி, வீட்டுக்கு வாரியா இல்லைன்னா 4-5 மணி நேரம் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருப்பியா? சமையல் பண்ணணும், வா. பின்னாடி இருக்க பாருங்க, உங்க ஆள் அவளை கூட்டிட்டு போங்க, நான் வரல. எங்கேயாவது ஒளிஞ்சு போயிரு. சரி. எம்மா, வாய முட்டை வாங்கணும். சரி அத்தை பாட்டி. சாக்லேட் வருமா வராதா? தலைவர் நைஸா சொல்லிட்டு ஓடிட்டாரே. சாக்லேட் கொடுக்கலன்னா என்ன டீ? கொடி ஏத்தியாச்சு, அதே மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாக்கா, எல்லா நாளும் இந்த கொடியை பார்த்தாலும் இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க. சரி, சுதந்திர தினம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு முக்கியமான நாள். ஆமா, அவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல எதுவும் கேட்காத பத்துக்க. அட நாதாரி, நீ எல்லாம் 10th என்னதான் படிச்சியோப்பா? அவட்ட போட்டு என்னத்தை கேட்டு கிடக்க, என்னத்தையாவது வளரிட்டு கிடப்பா. அதெல்லாம் தெரியும். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது பத்துக்கிட்டுங்க. அப்ப என்கிட்ட கேட்ட உடனே சொல்லாம முழிமுழின்னு முழிக்க தப்பா சொல்லிடுவோமோன்னு ஒரு பயம்தான், வேற என்ன. அது சரி. சரி வாங்க, ஒரு மரத்தடியில போய் நல்லா உட்காருவோம். இந்த பையன் முட்டாய் கொண்டு வந்தானா தும்மு, இல்லைன்னா கிளம்பிடுவோம். ஆமா, எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்கு, போவோம்.